பவித்ரா என்னோட பொண்ணுதான் இறந்து போனது. இப்ப நான் இந்த கோரிக்கை எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலதான் இப்ப கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சுட்டாங்க. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் 1 மணி நேரத்துல எங்க கணவர்கிட்ட என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை.